போறீங்க? தூத்துக்குடி வாங்கிட்டு போறேன். எதுக்காக அண்ணாஜி? பக்ரீத்துக்கா. கலர் அருமையான கலர். தேன் கலர். தேன் கலர். தேன் மிட்டாயா? ஆமா. 23,000 சொன்னாங்க. 20,000 ரூபாய்க்கு முடியுது. விலை கொஞ்சம் கிராக்கி தான். நான் வாங்கலாம். யாருக்கு லாபம்? வாங்குறவங்களுக்கு லாபம்? 2 பேருக்கு லாபம் தான். பக்ரீத்துக்கு கொடுக்கறது அதெல்லாம் காசு பார்க்க கூடாது. நாட்டு கடை வரும். ஆமா, நாட்டு கடை. எத்தனை கிலோ கறி விளையாடல? இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 24 கிலோ கறி. கடைசி சந்தல்ல. ஆமா, நேற்று நைட்டு நல்லா இறக்க இருந்தது. இப்போ அவ்வளவா இல்ல. எல்லாரும் வாங்கிட்டாங்க கிட்டத்தட்ட பக்ரீத்துக்கு. ஏன்னா 4 நாள் 5 நாளைக்கு வீட்டுல நிப்பாட்டினதுனால வாங்கியிருக்காங்க. தூத்துக்குடிக்கு வாங்கிட்டு போறோம்னா பொருவானுக்கு போகுது. பக்ரீத்தை முன்னிட்டு கடைசி நேரத்துல வந்து பிடிச்சிருக்கீடா? ஆமா ஆமா ஆமா. என்ன காரணம்? கடைசி நேரம் தான் ஏதாவது விலை குறையும். ஆமா, கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு நினைச்சு வந்தீங்க. சில டைம்ல விலை ஒரேடியா கூடிரும்ல. ஆமா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? 25 ரூபா சொன்னாங்க. 20 ரூபாய்க்கு முடிச்சோம். ஆமா. இதை ஏன் செலக்ட் பண்ணி? உங்களுக்கு என்ன? நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் சூட்டிப்பா நல்லா இருந்துச்சு, அதனால பிடிச்சிருக்கு. இந்த கலர் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. 9 வருஷமா லைட்டு கொடுத்து பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருக்கும் நல்ல காலத்துல, பின்காலத்துல. அதுதான். ஆமா, நம்மளுக்கு பிந்தி அடுத்த பிள்ளைகளுக்கு கொடுப்போம். ஆமா, இப்ப நான் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கொடுத்துருக்கேன். என்னால முடியலன்னா அதுக்கு அடுத்த பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் எந்த ஊருக்கு? எட்டயபுரம். 26 ரூபா சொன்னாங்க. 26. என்ன ரக ஆடு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியல. புதுசா வளர்க்கீங்களா? ஒரு தாயாடு 2 குட்டி. 3 குட்டினா 2 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. 3 குட்டி. மொத்தம் 3 குட்டியா? ஆமா. இன்னொரு குட்டி எங்க? 1 2 தம்பி குட்டி ஆடுனா அதை எடுங்க அண்ணாஜி. 3 குட்டியை காமிங்க. 3 குட்டி ஆடு. அதான் விலை கூட. என்ன காரணம்? ஆரம்பத்துல 3 குட்டி ஆடு வாங்கிருக்கா? வளர்ப்புமேன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான். நான் கைத்தார்ல இருந்து வரோம்னா. கைத்தார் குருவானு கொடுக்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறேன். பக்ரீத்துக்காண்டி வாங்கிட்டு போறேன். என்ன காரணம்? கடைசி வாரத்துல வந்து நிக்கல. அத வந்துட்டேன். 4-5 கடை பிடிச்சிட்டேன். இன்னொரு கடை அவசரமா தேவைப்பட்டு வந்துட்டேன். எட்டயபுரம் வந்துட்டேன். இது உங்களுக்கு தானே? வேற சொந்தக்காரங்களுக்கு? சொந்தக்காரங்க 28 29 சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு கேட்டு 21 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். எப்படி விலை எப்படி சரிதானா? இல்லைங்க பரவாயில்ல, சௌரியமா தான் இருக்கு. பரவாயில்ல. கறி எப்படி பார்த்தாலும் ஒரு 25 கிலோ இருக்கும். 23 25 கிலோ இருக்கும். மத்த சந்தைக்கு இந்த சந்தை ரேட்டு பரவாயில்ல. 25,000 ரூபா. எது ரெண்டும்? இது ரெண்டும். இது 2 25. ஆமா. கிடா குட்டிகளா பெட்டையா? பொட்டை ரெண்டும். ரெண்டுமே பெட்டை. எல்லாம் வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போறீங்க? எல்லாம் வளர்ப்பு தான். இது எவ்வளவு? கிடாயா? கிடாய் 18,000 ரூபா. ஊர் உங்களுக்கு? சங்கரவேல் பக்கத்துல பெருமுத்தூர். மொத்தம் எத்தனை வாங்கிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு தானா? அது எல்லாமே எங்களுக்கு தான். புதுசா ஆடு வளர்க்கீங்க? இதுக்கு முன்னாடி ஆடுலாம் வளர்த்தீங்க? இப்ப வளர்த்தோம். இப்ப புதுசா வளர்க்கு என்னதரம் இடையில கேப் விட்டீங்க. இது எவ்வளவு? ஒரு ஆடு ஒரு குட்டி? 17. 17. 16. 16. இப்படி ரேட்ல அந்த லெவலுக்கு வாங்குறீங்களா? இது அந்த லெவலுக்கு நம்மளால விற்க முடியுமா? விற்கணும்னு விலை ஆடிய குட்டியில உண்டாக்கி விற்கணும் தான். அதுதான் இது. ஆமா, போனதை எப்படி நம்ம வாங்கிட்டு கையை மாத்தது கிடையாது. இல்ல வளர்ப்புக்காத்த ஒரு போட்ட முதல்ல எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? நம்ம முதல் போட்டுருக்கோம்ல, அந்த இதை எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு வருஷம் ஆயிரும். 1 வருஷம் ஆயிரும்னா. இது மேய்ச்சல்ல போமா இல்ல தோட்டத்துக்குள்ளே? ஆட்டுக்கு ஏதாவது தீவனங்கள் போட்டிருக்கீங்களா? அவத்தி சோழநாத்துக்கு கிடையாது. எல்லாம் போட்டிருக்கீங்க. எல்லாம் தயார் நிலையில வந்திருக்கீங்க. எவ்வளவு ரூபா கொண்டு வந்தீங்க கேஷ்? இப்ப 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் காலியா? காலி. சந்தை ரொம்ப தீயா தான் இருக்கு. அண்ணல் பறக்குதோ? ஆமா, விலை ரேட்டுகள் அதிகம். ஆடுகளுக்கு விலை இல்லைன்னு சொன்னாங்க. இல்ல விலை கடுமையா இருக்கு. 4 மணில இருந்து என்ன திட்டியும் பிடிச்சிருக்கு. நீங்களே வாங்குனீங்களா? புரோக்கர் யாராவது வச்சு வாங்குனீங்க? ஒரு புரோக்கர் வச்சு அவனுக்கு 700 ரூபா. வியாபாரியா விவசாயியா? விவசாயி. உங்க கிடாதான்? சொந்த கிடாதான்? 2 சேர்ந்து 37 சொல்றோம். இது மட்டும் தனியா? இது மட்டும் தனியா 25. கேக்குறது கூட 22 23 ஆட்டுக்கு ஆகுமா இது? ஏற்கனவே ஆட்டு லைட்ல கிடந்ததுதானா? ஆமா, கிடந்தா கிடந்ததுதான். எத்தனை கொண்டது? எத்தனை வித்தீங்க? 10 ரூபாய் கொண்டு வந்தோம். 8 வித்தாச்சு. 2 நிக்கி. ஆட்டுக்கு தான் மெயின். ஆட்டுக்கு தான் மெயின். ஆட்டுக்கு தான். ஆட்டுக்கு இல்லைன்னா பக்ரீத்துக்கு. பக்ரீத்துங்கிறதுனால கொண்டு வந்திருக்கு. ஒரு தாயாடு 3 குட்டியா? 3 குட்டி. 2 கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. கரும்பூர்ல சேர்ந்து இப்ப கன்னி குட்டியா பிறந்திருக்கு. கிடாய் கன்னி கிடாய் வரட்டி. யாருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? இவங்க திருச்செந்தூர்ல இருந்து உங்க சேனலை பார்த்து தான் 3 நாளா போன் அடிச்சு அவங்க நேரத்துல இருந்து 3 குட்டி ஆடு வேணும், 4 குட்டி ஆடு வேணும்னாங்க. 4 குட்டி ஆடுன்னு உறுதியா சொல்ல முடியாது. 3 குட்டி ஆடு கிடைக்கும் வாங்கினா. அதே மாதிரி ஆடு எப்படிதான் பரவாயில்ல, 3 குட்டி ஆடு தான் வேணும்னாங்க. சரின்னு வாங்கி கொடுத்தேன். 23 குட்டி ஆடு. என்ன குட்டிகள்? 3ல 2 கிடாய் ஒரு பொட்டை. ஆமா, இன்னும் ஒரு 6 மாதம் வளர்த்தா குட்டி 3 மாதத்துல குட்டி 25 சொன்னாங்க. 20 ரூபான்னு முடிச்சேன். சரியா பரவாயில்ல. 5 ரூபா ரேட்டு தான் வருது. அதுக்கு மேல யாரு தரா? எப்படி கணக்கு போட்டீங்க? இத கணக்கு ஆடு எப்படி ரேட்டு, குட்டி எப்படி ரேட்டு? ஒண்ணுதான் 5 ரூபாய்க்கு கீழே போவோம். அடுத்து அது 2 ஆடு ஒரு 8 ரூபா ஆடு 7 ரூபா ஆட்டுக்கு. 4 சேர்த்து 5 4 20 20 அதான் கணக்கு. அதேதான். ஆடு நல்ல ஆடுதான். சென்னையில இருக்கு. இப்போ இது வளர்ந்துன்னு வச்சுக்கல. இது எப்படி உங்க குறைஞ்சு ஒரு 8 8க்கு 16,000 பொட்டாடு வீட்டுல அடக்கும். பெரிய ஆடு நமக்கு லாபம் தானே.
அதான் கணக்கு. அதை கணக்கு பண்ணி தான் பிடிக்கிறது. சரி, 3 குட்டி ஆடு 4 குட்டி ஆடுல என்ன லாபம்? 3 குட்டி ஆடு பண்ணிட்டா வருஷத்துக்கு 3 விடும்ல. 6 மாதத்துக்கு 3 குட்டி விட்டுச்சுன்னா வருஷத்துக்கு 6 ஆயிட்டா. 2 பொட்டை கட்டு விட்டுச்சுன்னா 2 ஒரு கிடாய் விட்டுச்சு, கிடாய் லாபம் 8000 ரூபாய்க்கு வித்துரும். அதான் கணக்கு. அப்ப அந்த 2 பொட்டை குட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வீட்டுல நிக்குமா? ஆடு பிறகு தானே செய்யும். நிறைய வழக்கம் பட்சத்துல ஒரு குட்டிய 2 குட்டிக்கு தான் பால் குடிக்க முடியும். ஒரு குட்டிக்கு ஒரு குட்டி இப்ப மாடு இருக்குல்ல, மாடு மாட்டு பொழைச்சு கொடுத்தோம்னா சரியாயிரும். அதனாலதான். எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க வீட்டுல? அங்க வீடு 4 ஆடு இருக்கு. அது எல்லாம் எத்தனை குட்டிகள் போடுது? அது 2 குட்டி தான். இந்த வம்சம் இங்க மட்டும் தான், அங்கெல்லாம் கிடைக்காது. 6 மணி நேரம் சந்தையில கிடைக்காது. இப்படி நீட்டு போக்க நாடு கிடைக்காது. கடற்கரை ஓர ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, ஆடு வளர்க்க முடியல அங்க உள்ள இதுக்கு அப்படிங்க. அது அங்க புல்லு கிடைக்காது. வீட்டு தீவனம், கஞ்சி தண்ணி, புண்ணாக்கு அப்படிதான் வளர்க்குறீங்க. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? திருச்செந்தூருக்குண்ணே. திருச்செந்தூர். ஆடுகள்லாம் கம்பீரமா இருக்கா? இது 2 33,000, இது 16,500. என்ன ரகங்கள்? இங்க எல்லாம் வடக்கே ஆடுதான், வளர்க்கதான் போகுது. வளர்ப்புக்கு தான் போகுது. ஆமா, நீங்க வாங்கி குடிக்கலாம். உங்களுக்கா? எங்களுக்கு தான் வளர்க்கதான். உங்களுக்கு தான். ஆமா, இதையா செலக்ட் பண்ணீங்க? நல்ல ஆடா இருக்கலாம், பெரிய ஆடா இருக்கலாம். இப்படிதான் வாங்கி வந்தீங்களா? செனதான், 3 ஆடுமே செனதான். ஓ, சிறையாடு. ஆமா, சிறை கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம் செனதானே. இது ஒண்ணு கொஞ்சம் பழி சேர்ந்துருக்கு. மிச்சம் 2 இளம் ஆடுதான். தென்காசி மாவட்டம் வடாரா. இன்னைக்கு வந்து ஒண்ணுதான் இங்க இருக்கு, மீதி 2 வண்டி போயிட்டு இன்னொரு வண்டி ஃபுல்லா ஆக்கிட்டு இருக்கு. அங்க நிக்குதா? ஆமா, என்ன காரணம்? வடகல வெள்ளாடா வாங்குறாங்க. வெள்ளாடு வந்து கறி ஒரு டேஸ்ட். 30,000 ரூபாய் சொன்னாங்க. ஒரு 25 ரூபாய் நான் வாங்கியிருக்கேன். அது ஒரு 25,500 வாங்கிருக்கு. வியாபாரியா இல்ல சொந்த வயசுக்கு? சொந்த வயசுக்கு நான் வேகன பாட்டிக்காரங்க வந்துட்டோம். அது எங்க மாமா தான். அப்படியா? ஆமா, இன்னொரு கடாய் வந்துட்டு வெள்ளாட்ட கடாயா தான் வரும் எங்க வண்டியில. எல்லாம் வெள்ளாடு தான் பிடிக்காங்கண்ணா. ஆமா, நான் வெள்ளாடுனா வடார ஊர்ல வெள்ளாடுக்கே தனி டேஸ்ட். கறி 1000 1500 ரூபாயெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து அழகு முக லட்சணம். இது எவ்வளவு ஆச்சு விலை தெரியலையா? இது சின்ன சைஸா இருக்க கிடா. ஆமா, அம்பாசமுத்திரம் போகுது. அம்பாசமுத்திரம். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி. எதுல கொண்டு போவீங்க? ட்ரெயின்ல. ட்ரெயின்லயா? ஆமா ஆமா ஆமா. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல கொண்டு போயிருக்கீங்களா? ஒருத்தர் கொண்டு போயிருக்கோம். கொண்டு போயிருக்கீங்க. 15 ரூபா சொன்னாங்க, 11 ரூபா முடிஞ்சிருக்கு. 11. பரவாயில்ல, 11 ரூபா சரிதான். சரி. 2 கிடா குட்டியா? 2 கிடா குட்டி தான். என்ன காரணம்? அங்க இருந்து எட்டயபுரம் வந்திருக்கீங்களா? பொட்டு குட்டிக்கு தான் நல்ல வீட்டுல கிடைக்கும்ன்றாங்க. இதுக்கு முன்னாடி பொட்டு குட்டி வளர்த்து வித்திருக்கீங்களா? பக்ரீத் ஏதாவது வித்தீங்களா? வித்தேன் ஒரு காய். எப்படி லாபம் கிடைச்சா? கிடைச்சது. செழிப்பா கிடைச்சா? எத்தனை குட்டி வித்தீங்க? ஒரு குட்டி தான் வளர்த்தேன். ஒரு குட்டி தான். ஒரு குட்டி ஒரு குட்டியே எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குனீங்க? எவ்வளவு ரேட்டுக்கு வித்தீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன், 21,000 வித்தேன். சூப்பர். எவ்வளவு நாள் வளர்த்தீங்க? 8 மாசம். 8 மாசம். அந்த குட்டி எந்த ஊர்ல வாங்குனீங்க? இதே எட்டயபுரம் செஞ்சிடலாம். எட்டயபுரத்துல. அதே ட்ரெயின்ல கொண்டு போனீங்களா? ஆமா. ஓகே, இதே அதே மாதிரி வளர்க்கணும். தோட்டம் எதுவும் இருக்குங்களா? இல்லாட்டா தோட்டம் இருக்கு. தோட்டம் இருக்கு. கோட்டரத்தம். கோட்டரத்தம். எத்தனை வாங்கியிருக்கீங்க? நாங்க இப்போ 2-3 ஆயிரம், ஒரு 20 கொண்டு தான் வித்துட்டீங்க. வித்துட்டோம். இது 18 ரூபாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன்ட்டான். வாங்கினது கூட குறைச்சு கேட்கறேன், கொடுக்கல. 18,000 தாண்டி இதை விற்க முடியுமா? வித்துடலாம். இது உடனே அடிச்சதா அடிக்கதா? அடிக்காத கடாய். ஆட்டுக்கு ஆகும். ஆட்டுக்கு ஆகும். எத்தனை வயசு கிடாய்க்கு? 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கிடாதுன்னா கன்னி கிடாய மக்கள் விரும்புதாங்களா? கன்னி கடை விரும்பாங்க, போர்க்கடை விரும்பாங்க. இங்க வந்து போர்க்கடை விரும்பாங்க. மற்ற ஏரியா திருமூலம், அந்த ஏரியா சாத்தூர்லாம் கன்னி கடை விரும்பாங்க. இங்க வந்து போர்க்கடை விரும்பாங்க ஆட்டுகளுக்கு. இங்க போர்க்கடை, அங்கிட்டு சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருமங்கலம், தோணுகாலு, இவரும் கன்னி கடை விரும்பாங்க. எந்த ஊர் வியாபாரி நீங்க? கோட்டரத்தான் ஆறாறு. எந்த மாவட்டம்? திருநார் மாவட்டம். திருநெல்வேலி பாளையங்கோட்டை. நிறைய சந்தைகள் இருக்கு. மேலப்பாளையம் சந்தைகள் இருக்கும். இந்த மாதிரி நெட்டுப்போக்கு குட்டி வந்து அங்க கிடைக்காது. எட்டயபுரத்துல தான் இது கிடைக்கும். எட்டயபுரத்துல தான் இந்த மாதிரி குட்டிங்க கிடைக்கும். இது கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா? இது பெட்ட குட்டிகள் தான். எட்டயபுரம் சந்தைக்கு நீங்க புதுசா வரீங்களா? இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்திருக்கீங்க? இல்ல, இப்பதான் புதுசா முறையா வரும். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஒரு குட்டி 6,500, 2 ஜோடி 12,000. ஜோடி 12,000 ரூபாய். ஆமா ஆமா. ஒரு குட்டி 6 ரூபா. ஒரு குட்டி 6,000 ரூபாய். பரவாயில்லையா? நல்ல நீளவாள குட்டி, நல்ல குட்டிகளை பார்த்து பறக்கிறீங்க. விட இது வந்து கொஞ்சம் வளரும். வளர்ச்சி இருக்கும். ஆமா, வளர்ச்சி இருக்கும். ரேட்டும் அதே மாதிரி போகும். கொம்பு வந்திருக்கா லைட்டா? கொம்பு லேசா இப்போ 4 மாசம் இல்லைன்னா 5 மாசம் குட்டியா இருக்கும். அதனால கொம்பு லேசா வந்துருக்கு. இல்ல, இது வளர்த்தா ஒரு 5 மாசத்துல எடுத்தால காக்கடா இங்க டக்குன்னு உண்டாகும். இதுக்கு பொடிச்சு பிடிச்சா என்ன ஆகுமா? இது கூட பொடியா இருந்தா பொடிச்சு பிடிச்சா கொஞ்சம் வளர லேட் ஆகும்ல. சில கரண்ட் போயிரும், வளர்ச்சி இருக்காது. ஆமா, இதான் வளர்க்கைக்கு இது கரெக்டான இருக்கும். பருவம், சரியான பருவம். புதுசா வாங்குறீங்க? புதுசா வாங்குறோம். என்ன படிக்கிறீங்க? முடிச்சிட்டீங்களா? இப்பதான் BA இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டீங்க? ஆமா. என்ன பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா? பிசினஸ்னா இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ஏதாட்டு எழுதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. சுப்ராரம், அதாவது 22 ரூபா சொன்னாங்க, 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இந்த ஆடு 2 பாத்திரைக்கு வளர்த்தா குட்டி ஒரு 10 ரூபா, ஆடு ஒரு 5 ரூபா, 25 ரூபாய்க்கு. அதான் கணக்கு. ஆமா, வயசுல நடு வயசு. இதான் கொடியாடுதான்.
கொடியாடா கன்னிமாதி கோடு இருக்காதான் கேட்டேன். இல்ல கன்னியாடு இல்ல கொடியாடு தான். ரெண்டும் ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. குட்டியை நல்லா வளர்த்திருக்கா, பால் வர்க்கம் நல்ல பால் வர்க்கம் நல்லா இருக்கு. ஆட்டுக்கு மாவட்டம் தூத்துக்குடி புதுக்கோட்டை. ஆட்டுக்கு நான் சின்ன சைஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கு. இல்ல கரெக்டா இருக்குண்ணே. இனிமே வளருமா? வளரும். 2 பல்லு. ஒரு வயசு கிட்டாதுண்ணா. ஆமா 2 பல்லு தான். 3 ஆடு இருக்கு பொட்டாடு. இப்பதான் ஸ்டார்டிங் வாங்கியிருக்கோம். அதுதான் ஆடு போறதுக்கு தான். 3 ஆடுக்கு கிடா தேவையா? ஆமா தேவையில்ல. வேற யாருக்கிட்டையும் இப்ப கேட்க முடியல. ஆடு கேடா 20,000 சொன்னாங்க. 18 ரூபாய்க்கு முத்திருக்கு. வேலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இன்னைக்கு. 14 ரூபா முடிஞ்சா கரெக்டா இருக்கும். 14 15 தான் சரியான வேலை. கரெக்டான வேலை. சரி, இந்த கலர் தான் வேணுமா உங்களுக்கு? இந்த கலர் காண்டி தான் வெயிட் பண்ணி வாங்கணும். அந்த கருப்புலாம் ரேட்டு கம்மியா தான் சொன்னாங்க. நமக்கு இந்த கலர் வேணும் தான் வாங்கிருக்கு. போன வாரம் வந்தோம். இந்த வாரம் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் வாங்கி ஆகணுன்றதாண்டி வாங்கியாச்சு. கஞ்சம்பட்டி எத்தனை எண்ணிக்கை இருக்குல்ல? 10 கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா? ஒரு கிடா குட்டி தான். வளர்ப்புக்குன்னா நம்ம எத்தனை மாசம் பிடிச்சா நல்லா இருக்கும்? வளர்ப்புக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் குட்டி பிடிச்சாதான் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். புதுசா வளர்க்கவே இதுக்கு முன்னாடி வளர்த்து நான் ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு வித்துக்கிட்டே இருப்பேன். நமக்கு விவசாயம் இருக்கு. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க இதெல்லாம்? இது ஒரு 3 மாசம் வளர்ப்போம். 3 மாசம் தான். இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு ஜோடி? இன்னைக்கு ஜோடி 14 ரூபா. ஒரு குட்டி 7 ரூபாய். ஆமா 3 மாசம் கழிச்சு இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? மதிப்பு நம்ம வளர்ப்பை பொறுத்து இருக்கு. யாராவது தீவனத்தை பொறுத்து இருக்கு. அது ஒரு 2 மாசம் வளர்த்தா விலைக்கு வந்தா நல்ல ரேட்டுக்கு வந்தா கொடுத்துருவோம். சட்டை கடிச்சிட்டு இருக்கு. என்ன காரணம் நடக்குது? நேத்து மத்தியானம் வந்தது. பசியில நினைக்கிற. சரி, எத்தனை குட்டி வளர்ப்பீங்க எல்லா டைமே நீங்க வீட்டுல? 20க்கு குறையாம வளர்ப்போம். போன விட ஒரு 20 குட்டி கொடுத்தாச்சு. கொடுத்து ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. போன சந்தா வந்தா சரியில்லை. சும்மா கொஞ்சம் கிராக்கி ஆரம்பிச்சு போயிட்டேன். இந்த வட்டம் 10 குட்டி வாங்கிருக்கு. இனி அடுத்த சந்தா வந்து ஒரு 10 குட்டி. இன்னைக்கு பரவாயில்லையா? ஆமா எனக்கு கிராக்கி தான். அடுத்த வாரம் இதோட கிராக்கி ஆகுமோ? சொல்ல முடியாது. நிலவரம் சொல்ல முடியாது. எந்த ஊர் வியாபாரி நீங்க? தேனி மாவட்டத்துல வந்திருக்கேன். தேனி பக்கத்து போடி தேவாரம் கிட்டத்தட்ட 100 ஆடு வாங்கிட்டு போவேன். வண்டி உங்க வண்டி தானா? என் வண்டி சொந்த வண்டி வாங்குவது. 100 ஆடு வாங்குற இடத்துல வந்து வெறும் 34 ஆடு வாங்கியிருக்கேன். என்ன காரணம்? ஆடு விலைவாசி கடுமையான விலைவாசி. வியாபாரிகள் விற்கல. வாங்க யாரும் வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. கெடாத விற்க மாட்டாங்க. ஆடு விற்க மாட்டாங்க. கெடாய் விற்க மாட்டாங்க. விலை கூடுதல் சொன்னா என்ன செய்ய முடியும்? 30,000 ஆட்டு 50,000ன்றாங்க. நான் 10,000 ஆட்டு 20,000ன்றாங்க. என்ன பழைக்கிறது? நாங்க கூட்டி சொல்றாங்களா? ஆமா தர மாட்டாங்க. இதெல்லாம் எவ்வளவு வாங்குனீங்க? இதெல்லாம் ஒவ்வொரு ஆடு வந்து 7,000 8,000 5,000 ரூபாய்க்கு. போன வட்டம் 5,000 6,000 வாங்கின ஆடு. எத்தனை கிலோ கறி இருக்கும்? 12 கிலோ தான் வரும். ஆவரேஜ் 12 கிலோ வரும். உங்க ஏரியால எவ்வளவு ஆனாச்சு ஒரு கிலோ கறி? வெறும் 600 ரூபாய் விற்கிறேன். வெறும் 600 ரூபாய் கறி விற்கிறேன். 600 விட்டு 700 ரூபாய் கறி விற்கிறேன். எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்க நீங்க? நான் வந்து மேலப்பாளையம் போவேன். எனக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மேலப்பாளையம் போவான். தேனி இது வருவான். கனிவாடி போவான். கனிவாடி தெரியும். எது வாங்குறதுக்கு நல்லா தோதுவா இருக்கு? இப்ப தோதுவா இருந்து இது ஒரு அமைங்க. இந்த வாரம் வந்து அதிகமான பயங்கரமான விலைவாசி. காரணம் அந்த பக்கிரத்தினால ஓவரான விலைவாசி. அடுத்த வாரம் எப்படி குறைஞ்சிருமா? சொல்ல முடியாது. அது அதிகமான விலை. இந்த வட்டம் ரேட் ஏறி சொன்னாங்கன்னா ரேட் வேணா கொடுங்க. அவங்களும் விற்கல. ஆடு விலைவாசி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் விற்கல. எங்களுக்கு வாங்க விட மாட்டாங்க. ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? சிங்கிலிப்பட்டி 8,000 பக்கம் தான். விவசாயியா வியாபாரியா நீங்க? நான் விவசாயி. எவ்வளவு இட வசதி இருக்கு உங்கள்கிட்ட? எங்கிட்ட இடம் ஒரு 25 சென்ட் இருக்கு. எத்தனை குட்டி வளர்க்குறீங்க? ஒரு 20 குட்டி வளர்க்கும். எனக்கு ஆட்டை பத்தி சரியா தெரியாது. இப்பதான் அந்த ஆட்டுக்குள்ள தொழிலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இப்ப என்ன ஒர்க் பண்ணீங்க? இதுக்கு ஒரு விவசாயம் பண்றோம். விவசாய இயற்கை நம்மளை ஏமாத்திடுது. இது ஒரு அதிகமான லாபம் இல்லைனாலும் கூட ஒரு லாபம் எதிர்பார்த்த அளவு கிடைக்கலாம் கூட லாபம் இருக்கு. ஒரு 5 ரூபாய் இருக்கிற குட்டி வந்து ஒரு 3,000 ரூபாய் லாபம் இருக்கு. 13 ரூபாய் சொன்னாங்க. முடிஞ்சது 10,500. 10,500 பரவாயில்ல. 2,500 குறைச்சிருக்கீங்க. ஆமா. ஆடு அதிகமா நம்மளால வயசு ஒரு பக்கம் இருக்கு. வயசு என்னாச்சு? நமக்கு 59 வயசு ஆகுது. 60 வயசு ரிட்டையர்மெண்ட் வயசு. ரிட்டையர்மெண்ட் வயசு. ஒரு 10 ஆடுக்குள்ள இருந்தா போதும். 10 ஆண்டு வருமானங்கள் குறையெல்லாம் இருக்கும். இல்ல நம்ம அதை நம்பி நம்ம வாழல. ஏன்னா பல தொழில் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஏன்னா எப்போதுமே உழைச்சுக்கிட்டே இருப்போம். அதனாலதான் நம்ம அந்த தொழில் வந்து ஒரு உப தொழிலா வச்சு. ஆடு இருந்தா எக்ஸசைஸ் பண்ண மாதிரியா? ஆமா, ஆடு இருந்தா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி. அப்படியா? காலையில சோம்பேறியா இருக்கும். இல்ல நம்ம பத்திரிக்கை படிக்கிற பழக்கமும் இல்ல. இந்த தொழில் வந்து நீங்களாம் யூடியூப் இருக்கனால எங்களுக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு லாபம் நிக்கி. கொப்பமட்டி போகுது. கொப்பமட்டி எதுக்காக? வளர்ப்பு தான் போகுது.